இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 50 வினாக்கள் வரும். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, மொழி என்பதற்கு சுவடி என்ற பொருளும் உண்டு. கூற்று 2, மொழி 4 வகைப்படும். கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே தவறானது. குற்றெழுத்து 1 தனித்து நின்று சொல் ஆவது இல்லை என்பதனை குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே என கூறியவர் யார்? தொல்காப்பியர். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, ஏ என்பதன் பொருள் எண்ணோடு கூடு, பொருந்து மற்றும் சேர் என்று ஆகும். கூற்று 2, அம்பை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி ஏ எனப்படும். கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, அம்பு விடும் கலையை ஏகலை என்கிறது தமிழ். கூற்று 2, அம்பு விடுவதில் வல்லவனை ஏகலைவன் என்று அழைத்தனர். கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, இலக்கண வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். கூற்று 2, தமிழிசை இயக்கம் என்ற நூலின் ஆசிரியர் இரா இளங்குமரனார். கூற்று 1 தவறு, 2 சரி. இலக்கண வரலாறு என்ற நூலின் ஆசிரியரும் இரா இளங்குமரனார் தான். இளங்குமரனார் திருச்சிக்கு அருகில் எந்த ஊரில் திருவள்ளுவர் தவச்சாலையையும் பாவாண நூலகத்தையும் அமைத்துள்ளார்? அல்லூர் எனும் இடத்தில். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, மெல்லின மெய் எழுத்துக்கள் 6 தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இது தவறானது. மெல்லின மெய் எழுத்துக்கள் மூக்கினை இடமாக கொண்டு பிறக்கின்றன. கூற்று 2, இடையின மெய் எழுத்துக்கள் 6 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இது சரியானது. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் மெய் எழுத்துக்கள் இட், இன். பொறுத்துக. இக், இங் நாவின் முதல் அன்னத்தின் அடி. இச், இஞ்ச் நாவின் இடை அன்னத்தின் இடை. இட், இன் நாவின் நுனி அன்னத்தின் நுனி. இத், இந்த் நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி. இது 4மே சரியாக தான் பொருந்திருக்கு. ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் வாணிதாசன். பொறுத்துக. நன்செய். நன்செய் என்றால் நீர்வளம் நிறைந்த நிலம். புன்செய் என்றால் குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம். வள்ளைப்பாட்டு என்றால் நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல். செஞ்சொல் என்றால் திருந்திய சொல் என்று பொருள். வாணிதாசனின் சிறப்பு பெயர்கள். கவிஞரேறு மற்றும் பாவலர் மணி, அதாவது பி மற்றும் சி இரண்டும் சரியானவை. வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கிய அரசு பிரெஞ்சு அரசு. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, தமிழச்சி என்ற நூலின் ஆசிரியர் முடியரசன். கூற்று 2, கொடிமுல்லை என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே தவறானது. தமிழச்சி, கொடிமுல்லை ஆகிய நூல்களின் ஆசிரியர் வாணிதாசன். எழிலோவியம் என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன். நன்செய் என்ற சொல்லை பிரித்தெழுதுக. நன்மை குடல் செய், அதுதான் நன்செய். நன்மை குடல் செய். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். கோணக்காத்து பாடலில் எந்த நாட்டில் உள்ள மரங்கள் அனைத்தும் சின்ன பின்னமாக ஒடிந்து விழுந்தன? தொண்டைமான். கோணக்காத்து பாடலில் புலவர் எந்த கடவுளை காக்குமாறு வேண்டுகிறார்? முருக கடவுளை. பொறுத்துக. சொல்லும் பொருளும். முகில் மேகம் கெடி கலங்கி மிக வருந்தி சம்பிரமுடன் முறையாக சேகரம் கூட்டம். காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தில் எத்தனை நாடுகளுள் ஒன்றாகும்? 24 நாடுகளுள் ஒன்று. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. ஏனென்றால் போல எனும் உவம உருபு வெளிப்படையாக வந்துள்ளது. அதனால் இது உவமை அணி. பொருட்பால் எத்தனை இயல்களை கொண்டு காணப்படுகிறது? 3 இயல்கள். பிறவி துன்பங்களை நீக்கும் 3 மருந்துகள் எவை? நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம். அனைத்தும் சரியானது. பொறுத்துக. தீர்வன நீங்குபவை. உவசமம் அடங்கி இருத்தல். நிழல் இகழும் ஒளி பொருந்திய பேர்தற்கு அகற்றுவதற்கு. சொல்லும் பொருளும் பொறுத்துக.
காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? கவிமணி தேசிக விநாயகனார். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, கவிமணி தேசிக விநாயகம் குமரி மாவட்டத்தில் தேரூர் என்னும் ஊரில் பிறந்தார். கூற்று 2, கவிமணி தேசிக விநாயகனார் 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார். கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. நோய்க்கான காரணங்கள் என்ன? உணவு, மாசு நிறைந்த சுற்றுச்சூழல், மன அழுத்தம். அனைத்துமே சரியானது. தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது உணவின் நீட்சியாகவே உள்ளது. ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். இடது பக்க மூளையின் மற்ற வேலைகள் யாவை? பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியில் சிந்திக்க. அனைத்துமே சரியானது. இருமல், தும்மல், கொட்டாவி, வாந்தி ஆகிய தன்னிச்சையான செயல்களை செய்யும் உறுப்பு எது? முதுகு தண்டின் குறுக்கு இணைப்புகள். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவை என தொடங்கும் பாடலை இயற்றியவர் பாரதியார். சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, வசன கவிதையையும் சீட்டு கவியையும் எழுதியவர் பாரதிதாசன். இது தவறானது. பாரதியார் என்பதே சரியானது. கூற்று 2, புதிய அறம் பாட வந்த அறிஞன் என்று பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன். இது சரியானது. கூற்று 1 தவறு, 2 சரி. பொறுத்துக. மரபு என்றால் வழக்கம் என்று பொருள். சொல்லும் பொருளும். திரிதல் என்றால் மாறுபடுதல் என்று பொருள். செய்யுள் என்றால் பாட்டு என்று பொருள். தழாஅல் என்றால் தழுவுதல் என்று பொருள். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யார்? தொல்காப்பியர். பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன. விசும்பு என்றால் வானம் என்று பொருள். அசும்பு என்றால் நிலம் என்று பொருள். விசும்பு என்றால் வானம் என்று பொருள். கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களின் அமைப்பு என்ன? அனைத்துமே சரியானவை. அதாவது ஜ என்னும் வட எழுத்து காணப்படுகிறது. மெய்யை குறிக்க புள்ளிகள் பயன்படுத்தப்படுவதில்லை. எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடுகள் இல்லை. அனைத்துமே சரியானது. செப்பேடுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. முதலாம் ராசராச சோழனின் ஆட்சி காலமான எந்த நூற்றாண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன? 11ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில். மகர எழுத்துக்களை குறிக்க ப என்ற எழுத்தின் உள்ளே புள்ளியிட்டனர். அது என்ன எழுத்துனா ப என்ற எழுத்தின் உள்ளே புள்ளியிட்டால் அதற்கு பெயர் மகர எழுத்து என்று பொருள். ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யார்? வீரமாமுனிவர். சுகுவாமிஷ் பழங்குடியினர் அமெரிக்காவில் எங்கு வாழ்ந்தனர்? பூஜே சவுண்ட் என்னும் இடத்தில் வாழ்ந்தனர். பரம்பிக்குளம், ஆனைமலை போன்ற பகுதிகளில் எந்த பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர்? காடர். வினைமுற்று எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அவை தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. ஒரு செயல் நடைபெறுவதற்கு தேவையான செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ம் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று என அழைக்கப்படுகிறது. வியங்கோள் வினைமுற்றின் விகுதிகள் எவை? க, இய, இயர், அல் என அனைத்துமே சரியானது. தற்கால வழக்கில் இல்லாத வியங்கோள் வினைமுற்று விகுதிகள் எது? இயர், அல் என்பன தற்காலத்தில் வழக்கில் இல்லை. உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6. உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உணர்ச்சி தொடர். வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்த மெய்ந்தன்று என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி இல்பொருள் உவமை அணி. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, சியாட்டல் நறுமணம் மிகுந்த மலர்கள் யாவும் எமது சகோதரிகள் என்று குறிப்பிடுகிறார். கூற்று 2, சியாட்டல் மான்கள், குதிரைகள், கழுகுகள் மற்றும் யானைகளை தங்களின் சகோதரர்கள் என்று குறிப்பிடுகிறார். கூற்று 1 சரி, 2 தவறானது. இதில் சியாட்டல் மான்கள், குதிரைகள், கழுகுகள் மற்றும் யானைகளை தங்களின் சகோதரர்கள் என்று குறிப்பிடவில்லை. அதனால் கூற்று 2 தவறானது. அவ்வளோதான்.